ஹை ஃப்ரெண்ட்ஸ், மீனாவை வேலை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி சிந்தாமணி புதுசாக ஒரு பிளான் ஒன்று போட்டு விஜய் வந்து கோவப்பட்டு பேசுகிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. இது தெரியாமல் விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தாமணி பிளானில் வந்து சிக்கிடுறாங்க. அங்கே ப்ரௌன் மணி வந்து பாரு ஃபேமிலியை வந்து டேரெக்டாக வந்து மீட் பண்ணுறாரு. ஸோ ப்ரௌன் மணி என்ன கண்டிஷன் வந்து போட்டிருக்காரு, விஜய் கோவத்தில் கொந்தளிக்கிற அளவுக்கு என்னாச்சு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரோஹிணி மனோஜோட பேரை வந்து அவரோட கையில் வந்து டேட்டு போட்டதை பார்த்து மனோஜ் என்ன சொல்கிறான்னா ரோஹிணியை வந்து ரொம்ப பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்கான். அதனால ரோஹிணியை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறான். அதோட என்னோட பையனுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணுறாளே அப்படின்ட்டு விஜயா வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நானும் முத்துவோட பேரை வந்து கையில் வந்து பச்சை குத்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு முத்து வந்து பதறி போய் அதெல்லாம் வேண்டாம், அன்பு மனசில் இருந்தால் மட்டும் போதும், வெளியெல்லாம் இப்படி காட்டணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா முத்து சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி ஸ்ருதி சொன்னதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னா ரோஹிணிக்கு மட்டும்தான் என் மேலே வந்து பாசம் அதிகமாக இருக்குது, மற்ற யாருக்குமே இந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ஸ்ருதி வந்து செம்மையாக வந்து பதிலடி வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன சொல்கிறான்னா மீனாவை ரூமுக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்கிறான். இந்த மாதிரி மனோஜ் சொன்ன உடனே முத்து வந்து கோவப்பட்டு திட்டுறான். முத்துவும் மீனாவும் பரசு பொண்ணு வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அப்போ அந்த பொண்ணோட அம்மா வந்து இவங்களை எதுக்கு இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து திட்டுறாங்க. முத்து மீனாவும் என்ன பண்றாங்கன்னா இவங்களை வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பின உடனே ரோஹிணியோட மாமாவை நடிச்ச ப்ரௌன் மணி வந்து அந்த வீட்டுக்கு வந்து வராரு. அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்து மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து பேசி முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ வரதட்சணை என்ன கொடுக்கணும் அப்படின்னு வந்து பரசு வந்து கேட்கிறாரு. ப்ரௌன் மணி என்ன சொல்றாருன்னா நீங்க தான் தங்கம் போல பொண்ணு வந்து பெற்று வச்சிருக்கீங்களே, அதனால நான் தான் உங்க மகளுக்கு வந்து கட்டில் பீரோ எல்லாமே வாங்கி தருவேன், நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து கண்டிஷனா வந்து சொல்லிடுறாரு. பார்வதி வீட்டுக்கு வந்த சிந்தாமணி வந்து மீனா ஆர்டர் எடுத்து முடிச்சதை பத்தி கோபமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி என்ன சொல்றாங்கன்னா மீனா ரொம்ப தைரியமான பொண்ணு, அவ எந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணாலுமே அதை பாதியிலே விட்டுட மாட்டா அப்படின்னு பார்வதி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்வதி சொன்ன உடனே சிந்தாமணி செம்மையா வந்து கோவப்படுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது தான் விஜயா வந்து அங்க வர்றாங்க. விஜயா வர்றதை வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி கால் மேல் கால் போட்டு திமிரா வந்து சிந்தாமணி வந்து உட்காந்துருக்காங்க. இதனால விஜயா அங்க இருந்து கோவமா வந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா ஊர்ல யாரெல்லாமோ ஆடிட்டு இருக்காங்க, அந்த ஆட்டத்தை விட இதுதான் வந்து முக்கியமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்க போயிட்டு வாங்க, வந்ததுக்கப்புறம் வந்து ஆடிக்கலாம் அப்படின்னு வந்து திமிரா பேசுறாங்க. அதுக்கு விஜயா வந்து நீங்க எதை மனசுல வச்சுட்டு சொல்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது, நான் மீனா வந்து வேலை செய்ய விடாம எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவ வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வந்து விஜயா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு சிந்தாமணி என்ன சொல்றாங்கன்னா உங்க மருமக வந்து வளர்ந்துட்டே போவா, ஆனா உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு மீனாவுக்கு வந்து எதிராக வந்து சிந்தாமணி வந்து எகெயின் அண்ட் எகெயின் தூண்டி விடுற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. அதனால விஜயா என்ன சொல்றாங்கன்னா கோவப்பட்டு நான் மீனா வந்து பூ வியாபாரம் பண்ண விடாம வந்து தடுக்க போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவளை வந்து வீட்டுல அடக்கி வைக்க போறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்த பார்வதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க முத்துவும் மீனாவும் கிச்சன்ல இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே வந்து தும்மல் வருது. அப்ப வீட்டுக்கு வந்து விஜயா அவங்க தும்முறதை பார்த்துட்டு அவங்க வந்து மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து தும்மல் வந்துடுது. அதனால விஜயா வந்து அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இப்படி தாங்க எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இவங்களை எல்லாமே சமாளிச்சு மீனா எப்படி முன்னுக்கு வர போறாங்க அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலவங்களோட லைஃப்ல வந்து இந்த சீரியலை காமிக்கிற மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீரியலை காமிக்கிற பாயிண்ட்ஸை உங்க லைஃப்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே வந்து ஷேர் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.